ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 9th மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இவ்வளோ டேஸ் 10th வீடியோ வந்திருக்கும், இனிமேலும் வரும். 9th இப்போ கமெண்ட்ஸில் கேட்டீங்க அப்படிங்கிறனால 9th ஸ்டார்ட் பண்ணலாம். 9th இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு ஐடியாவே கிடையாது. ஏன்னா இது இப்போது உங்களுக்கு ஹாலிடே. ஸோ கண்டிப்பாக 10th அது கிளாஸஸ் இருக்கும். இப்போவே அவங்க படிக்கணும், பப்ளிக் எக்ஸாம். ஸோ 9th எப்படின்னா இப்போ எல்லோரும் லீவில் தான் இருப்பீங்க. லீவை ஜாலியாக விளாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் எதுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண பிறகு வீடியோ போடலான்னு நினச்சிருந்தோம். நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டனால ரொம்ப ரஷ் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி வீடியோ வரும் ஸ்கூல் ஓப்பன் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ரெகுலராக வரும். ஓகே, உங்களுக்கான ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன அப்படின்னா செட் லாங்குவேஜ். சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கான ஃபஸ்ட்டு சாப்டர் செட் லாங்குவேஜ். ஓகேவா? 10th ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சாப்டர் என்னது உங்களுக்கு ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். அதுவுமே செட் ரிலேட்டட் தான். இப்போ 10th யாரோ ஒருத்தர் உங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் அப்படிங்கிற பேசிக் ஐடியா என்ன இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இதில் வர நிறையா உங்கள் 10th வருது. ரோஸ்டர் ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் கவர் ஆகுது. ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வாட் இஸ் செட்? முதல்ல செட்னா என்ன? செட்னா என்ன? இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், இது மூணுமே என்னது? ஒரு ஃப்ரூட்ஸ். அந்த ஃப்ரூட்ஸை ஒரு சர்க்கிளில் காமிச்சிருக்காங்க. இப்போனா என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? அப்போது ஏதோ ஒரு அதோட கலெக்ஷன். இன்னும் அதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். ஓகேவா? சும்மா ஏதோ ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். செட் அப்படின்னா வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், collection of prime numbers. இப்போ இது prime numbersனா என்னது? prime numbersனா divided by a number divided by itself as well as 1. ஓகேவா? அப்போது 2, 3, 5, 7 எக்ஸட்ரா இப்படியே போகும். அப்போது இது ஒரு கலெக்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் இருக்கும்போது தான் மெயின். சரியா? ஏன்னா அடுத்த எக்ஸாம்பிளில் வரும், நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த வெல் டிஃபைன்டு நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னு. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், நம்ம சொல்லணும் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போது இப்போ இந்த 5மே நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது 5மே செட்ஸ் தானே, அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது என்னது? 1, 2, 3 அப் டு இது நம்பர்ஸ் வரைக்கும் போகும். ஓகே, அப்போது இது வெல் டிஃபைன்டாக இருக்குது. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் நமக்கு தெரியும். A, B, C அப் டு Z வரைக்கும் இருக்கும். அப்போ இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது இந்த கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸுன்னு இருக்குது. இப்போ இல்லைன்னா பேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்குது. சரி, ஓகே. இது செட்டா? கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போது கிளாஸில் நிறையா பசங்க இருக்காங்க. இப்போது அவங்களில் எனக்கு ஒரு பையன் நல்லா படிக்கிறான், இவன் குட் பாய் அப்படின்னு தெரியுது. அதே பையன் உங்கள் கண்ணுக்கு உங்களுக்கு இல்லை, இவன் இந்த விஷயத்தில் இப்படி, இவன் நல்லாவே சரியாக பண்ணலையே நம்ம சப்ஜெக்டில் அப்படிங்கும்போது அவன் உங்களுக்கு வேறு மாதிரி பேட் பாயாக கூட தெரியலாம். அப்படிங்கும்போது இது ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் மாதிரி தான் வரும். அப்படிங்கும்போது வெல் டிஃபைன்டாக இல்லை. புரியுதா? இப்போ எதுக்கு நான் அந்த வெல் டிஃபைன்டாக சொன்னேன்னு? அப்போது இது செட்டு கிடையாது. ஓகேவா? ஓகே, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. ஸ்டேட்ஸ் நமக்கு தெரியும்ல, மொத்தம் எத்தனை கீழே இருந்து அப்படியே போனோம்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது இதுவுமே செட். ஓகே. தென் கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் அ கார்டன். பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். ஒரு சிலவங்களுக்கு ஜாஸ்மின் பிடிக்கும்,
ஒரு சிலவங்களுக்கு ரோஸ் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சிலவங்களுக்கு பியூட்டிஃபுல் ஃப்ளவர், இப்போ ஒரு சிலவங்களுக்கு அந்த ஜாஸ்மின் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஒரு சிலவங்களுக்கு இல்லை எனக்கு இதை விட ரோஸ் தான் பிடிக்கும். அப்போ இதுவுமே ஒரு வெல் டிஃபைன்டாக கிடையாது. இல்லை, ஏதோ ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. அப்போது இதுவுமே செட்டு கிடையாது. புரியுதா இப்போது? அதாவது வெல் டிஃபைன்டாக இருக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக வெல் டிஃபைன்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து செட். அப்போது இதுவுமே செட்டு கிடையாது. ஓகேவா? அப்போ 1 2 5 1 2 4 இது வந்து செட்டு, மற்ற எதுவும் செட்டு கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நோட். இது வந்து ஒரு முக்கியமானது. இப்போ ஒரு செட்டுனா நம்ம அதை வந்து இப்படி இதில் பண்ணுறோன்னு வைங்க. இதில் வந்து நம்ம செட் இப்போ 1 2 3 இப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா என்ன பாருங்கள், எலமெண்ட்ஸ் ஆஃப் அ செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ். ஒன் டைம் மட்டும்தான் செட்டு வரும். அதாவது ரிப்பீட்டட் இருக்கோட 1 2 2 3 3 3 இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது. இதை எப்படி எழுதணும்னா 1 2 3 இது இப்படி தான் எழுதணும். இந்த ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது. இப்படி எழுதுறதுக்கு பேர் பின்னாடி உங்களுக்கு ஒன்று வரும், ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? அது பின்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ் மட்டும் தான் இருக்கணும். த ஆர்டர் ஆஃப் லிஸ்டிங் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட் டஸ் நாட் சேஞ்ச் த செட். இப்போது ஒரு செட்டில் 1 2 3 4 இப்படி இருக்குது. அதே இன்னொரு செட்டில் பார்த்திங்கன்னா 1 3 2 4 இப்படியும் எழுதலாம். இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகிறதுனால செட்டு சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும். 10th நான் சொல்லியிருப்பேன் 1 2 2 1 இது வந்து டிஃப்ரெண்ட், சேம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நான் இங்கே சொல்கிறது என்னென்னா, இங்கே சொல்கிறது நான் செட்டை பேசுகிறேன், பேரை நான் பேசலை. ஓகேவா? நான் செட் பேசிக்கிருக்கேன். செட்டில் வந்து அதோட பொசிஷன் சேஞ்ச் இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பேரில் வந்து நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது சேம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் த கலெக்ஷன் 1 2 3 up to 8 as well as the collection 1 3 2. இங்கே பாருங்கள், இங்கே 2 3 இருக்குது, இங்கே 3 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி சேஞ்ச் ஆகிருந்தாலும் அது வந்து டஸ் நாட் சேஞ்ச் த செட்டுங்கிறாங்க. செட்டு வந்து டஸ் நாட் சேஞ்ச் த செட், அது வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது அப்படிங்கிறாங்க. சேம் ஆர் த சேம் தோ லிஸ்டட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர். டிஃப்ரெண்ட் ஆர்டரில் இருந்தாலுமே அது வந்து சேம். அவ்வளோதான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செட் அப்படிங்கிறது இது. ஓகே, இந்த எக்ஸாம்பிளுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சொல்லிக்கிறேன், இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு வந்து எப்போவுமே எதில் டினோட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் தான் டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா? செட்டு டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ், அதாவது ஏ பி சி இந்த மாதிரி தான் டினோட் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் ஒரு செட் அப்படின்னா அது எலமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே இந்த கர்லி ப்ராக்கெட்ஸில் தான் நம்ம எழுதணும். இந்த இதுக்குள்ளே தான் எழுதணும், அதுக்குள்ளே இருக்கதான் செட். ஓகேவா? அப்புறம் இப்போ எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் வந்து அது ஏக்கு வந்து பிலாங்ஸ் அப்படின்னா அது வந்து நம்ம எப்படி, அதாவது எக்ஸு பிலாங்ஸ் டு ஏ இப்படி வந்து நம்ம வேர்டிங்ஸில் எழுதுவோம். ஆனால் அதை வந்து எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? அதுவே இப்போ எக்ஸ் வந்து ஏல பிலாங் ஆகலை அப்படின்னா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ இந்த மாதிரி போடணும். ஓகேவா? இவ்வளோ தான். இது வேறு ஒன்றும் இதில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது ஏங்கிறதுல 2 3 5 7. ஓகேவா? இப்போது இதில் 2ங்கிற எலமெண்ட்டு ஏல பிலாங்ஸா 2 டேஷு ஏ இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே என்ன போடுவீங்க? பிலாங்ஸுன்னு போடணும். இப்போ அதுவே நான் 4 கொடுக்குறேன், 4 டேஷ் ஏன்னு இருக்குது. என்ன போடணும்? இது வந்து 4ங்கிற எலமெண்ட்டு இந்த இதில் இல்லை. அப்போ என்ன போடணும்? இப்படி போட்டு இப்படி அடிச்சிடணும், டஸ் நாட் பிலாங்ஸ். புரிஞ்சா? இப்போ 5ன்னு கொடுத்தா 5 இருக்குது, அப்போது பிலாங்ஸ் டு ஏ. புரிஞ்சா? இப்போ இதை வச்சு அப்படியே இங்கே பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.1 கன்சிடர் த செட் ஏ. செட்டு இப்போ ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 பேர் இருக்கும். அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத். இவங்களாம் யாருன்னா கிரிக்கெட்டர்ஸ், தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ், வேறு யாரும் இல்லை. ஓகே, இப்போ இவங்க கொடுத்துட்டு கீழே ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ முரளி விஜயன் இருக்குது, இங்கேயும் முரளி விஜய் இருக்குது. அப்போ இங்கே என்ன போகணும்? பிலாங்ஸ். அஸ்வின் இருக்குது, இங்கே அஸ்வின் இருக்கா? இருக்குது, அப்போ பிலாங்ஸ். பத்ரிநாத் இருக்குது, இங்கே பத்ரிநாத் இருக்கா? எஸ், பிலாங்ஸ். கங்குலி, இங்கே கங்குலி இருக்கா? இல்லை, அப்போது டஸ் நாட் பிலாங்ஸ்.
டெண்டுல்கர், இங்கே டெண்டுல்கர் இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ். ஓகேவா, அவ்வளோதான். இவ்வளோ இது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இவ்வளோ பேசிக்காக தான் இருக்குது. ஓகே 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 நெக்ஸ்ட்டு இப்போ செட்டு பார்த்தாச்சு. அந்த செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, ரிப்ரசன்டேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு அதை வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் நம்ம ரிப்ரசன்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்ன? ஒன்றுமே இல்லை, வேர்டிங்ஸில் நம்ம சொல்கிறது, நம்ம வார்த்தையாக சொல்கிற ஒரு சென்டென்ஸ், அவ்வளோதான். த செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். இந்த மாதிரி இதுவும் ஒரு வகையான எக்ஸ்பிரஷன் தான், நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். இன்னொன்று காமனாக எல்லா இடத்துலையும் நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம், கேர்லி ப்ராக்கெட்ஸில் நான் அப்புறம் சொன்ன மாதிரி. ஓகேவா, இதுதான். இன்னொன்று ஒன்று இருக்குது, கண்டிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, அது பேர் செட் பில்டர் ஃபார்ம். ரொம்ப முக்கியமானது, 10th இது யூஸ் ஆகும். செட் பில்டர் ஃபார்ம், அப்படி இல்லைன்னா இது ரூல் ஃபார்ம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரூல் மாதிரி இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு செட்டு AEIOU, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்? AEIOU வவல்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது இதை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, A = X, இந்த 2 டாட் பேர் such that. ஓகே, such that X, such that X is a vowel in English alphabet. இந்த மாதிரி ஒரு ரூல் மாதிரி, அதாவது இது வந்து ரூல் தானே. இப்போ எக்ஸுங்கிறது ஒரு வவ்வல், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்க வவ்வல், அப்படின்னா நம்ம இதை தான் எழுதணும் ஆன்சராக, அதுதான் சொல்கிறது. அது பேர் செட் பில்டர் ஃபார்ம், அப்படி இல்லைன்னா ரூல் ஃபார்ம் கூட சொல்லுவாங்க. இன்னொன்று எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். A = X, இது பேரும் சச் தட் தான். சச் தட்டுக்கு வந்து 2 இருக்குது. ஓகேவா, இது அப்படி இல்லைன்னா இது, 2 இதில் எதுனாலுமே சச் தட் தான். X is a prime number less than 10. இப்படி ரூல் கொடுத்தா என்ன செய்வீங்க? அப்போ என்ன எழுதணும்? 2, 3, 5, 7, இவ்வளோதான். இதுதான் எழுதணும். இதுதான் செட் பில்டர், அப்படி இல்லைன்னா ரூல் ஃபார்ம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, இந்த ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம எப்போவுமே எழுதுறது தான். இந்த இது தான் A, I, O, U, இந்த மாதிரி இந்த செட்டுக்குள்ளே எழுதுறது தான் ரோஸ்டர்ஸ் ஃபார்ம். ஓகேவா, அப்புறம் ஒரு சில செட்டில் பார்த்துருப்பீங்க 1, 2, 3, அப்புறம் இந்த டாட் வச்சுருப்பாங்க. இந்த டாட் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கண்டினியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது இதுக்கோட மீனிங் என்ன? 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி கண்டினியூ ஆகிறதுக்கு தான் இந்த 3 டாட் வைப்பாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் செகண்ட் எக்ஸாம்பிள். ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வச்சு ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்தோமா? அப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ அசஸ்மெண்ட்டுன்னு இருக்குது. சரி, அசஸ்மெண்ட். ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ரூல்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னதில் நீங்கள் பார்த்துட்டீங்க, நோட்டுன்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பேன். அதில் ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் நான் செட்டில். அப்போது ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா, இப்போ A = இப்போ பாருங்கள் A, அப்போ A ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இங்கே 2 S இருக்குது, அப்போ ஒரு S எழுதுனா போதும். இங்கே ஒரு E இருக்குது, அப்போ E போட்டுக்கோங்க. மறுபடியும் S வருது, நம்ம எழுத தேவையில்லை, ஏன்னா இங்கே S ஆல்ரெடி நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம், அப்போ தேவையில்லை. அப்புறம் மறுபடியும் M வருது, M எழுதிருக்கோமா? இல்லை, அப்போ எடுத்துக்கலாம். E வேணாம், ஏன்னா E ஆல்ரெடி நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். NT. ஓகேவா, NT. இவ்வளோ தான். இதான் ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரின்சிபல் இருக்கா? பிரின்சிபல் இதுக்கு எழுதுங்க பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு P இருக்குது, RINC, மறுபடியும் I எழுதக்கூடாது, ஏன்னா இங்கே I எழுதியாச்சு. Pயும் வராது, A எழுதலாம், L எழுதலாம். ஓகேவா, A and then L. ஓகேவா, இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே,
இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்ஸ்னால் என்ன, அதோட பேசிக்கு, அப்புறம் எதெல்லாம் செட்டு எல்லாமே கலெக்ஷன் எல்லாமே செட்டா, அது எப்படி இருக்கணும் அதை பார்த்தோம். அப்புறம் செட்டு வந்து எப்படி ரிப்ரசென்ட் பண்ணணும், அது எப்படி எழுதணும், ரிப்பீட்டேஷன் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன, அப்புறம் இந்த 2 சிம்பிளுக்கு பேர் என்னன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முன்னாடி உள்ளதெல்லாம் ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.1ல் மொத்தம் ஒரு 6 சம் இருக்குது. அதில் 1, 2, 3 ஃபஸ்ட்டு 3 இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸு இப்போ நான் நடத்தின இந்த வீடியோவிலேருந்து இந்த 3மே அந்த 6மே சால்வ் ஆகும். ஆனால் இந்த 3 ஃபஸ்ட்டு 3 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சால்வ் பண்ணி பாருங்கள். நான் வந்து 4, 5, 6 நடத்தி போடுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு அந்த சால்வ் பண்ண முடியல, ஃபஸ்ட்டு 3 சால்வ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவும் வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.